என்னை இந்த சபையில் ஆண்டவர் நிறுத்தியதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சண்டே சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டே சர்வீஸ்ல மெசேஜ் கொடுக்க வேண்டிய நேரம் வருது. அப்போ அந்த சபையினுடைய போதகர் புல்பீட்டுக்கு வரார். புல்பீட்டுக்கு வந்து அவர் முன்னாடி ஒரு கண்ணாடியை வைக்கிறார். கையில கொண்டு வந்த சேவிங் செட்டை திறக்கிறார். அதுல இருந்து பிளேட் எடுத்து மாட்டி அவர் சோப்பை தொட்டு அவர் தாடியில தடவிட்டு அவர் என்ன பண்றாரு, கண்ணாடியை பார்த்து புல்பீட்ல நின்று சேவ் பண்ண தொடங்குறாரு. இத பார்த்துட்டு இருந்த விசுவாசிகளுக்கு என்னங்க ஆச்சு, நம்ம பாஸ்டருக்கு மெசேஜ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து வீட்டுல செய்ய வேண்டிய சபரகன் வேலையெல்லாம் இங்க புல்பீட்ல வந்து செய்யறாரு, இவ்வளவு பக்தி கேடா நடந்துக்கிறாரு. அங்க ஒரு சலசலப்பு உண்டாகுது. சில பேர் என்ன பண்றாங்க, நைஸா போனை வச்சு போனை தூக்கி பாஸ்டர் பண்றத நைஸா வீடியோவும் எடுக்கிறாங்க. சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஒருவேளை பாஸ்டர் இங்க இருந்து சேவ் பண்ணிட்டு அதை ஒரு ஓமையா வச்சு ஏதாவது நமக்கு வசனம் சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஆவலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சலசலப்பு நடந்துகிட்டே இருக்குது. இந்த பாஸ்டர் சேவிங் பண்ணி முடிச்சாரு, எதுவுமே பேசாம எந்த பிரசங்கமும் பண்ணாம அவர் பாட்டுல கீழே இறங்கி போயிட்டார். அவ்வளவுதான். கீழே இருந்த மக்கள் வாட்ஸ்அப்ல அந்த பாஸ்டரை பற்றி என்னென்ன, இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன, சோசியல் மீடியால அவரை பற்றி, அது போக பக்கத்து வீட்டுல நேர்ல போய் அக்கா கதையை கேட்டீங்களா, அண்ணன் கதையை கேட்டீங்களா, சண்டே கிளாஸ்க்கு வந்த பிள்ளைங்களோட பேச்சே ஸ்கூல்ல என்னதுதான், எங்க பாஸ்டர் சண்டே என்ன செஞ்சாரு தெரியுமா, புல்பீட்ல வந்து நின்று அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் அந்த பாஸ்டரை பற்றின புறணிதான் அந்த வாரம் முழுசும் ஓடுச்சு. இப்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. எல்லாம் திருச்சபையில கூடி இருக்கிறாங்க. செய்தி வேலை வருது. ஆவலா அந்த ஒட்டுமொத்த திருச்சபையும் விசுவாசிகளும் காத்துட்டு இருக்கும்போது இந்த பாஸ்டர் மெதுவா புல்பீட்ல வந்து நின்னாரு, மைக்கை எடுத்தாரு, அவங்ககிட்ட சொன்னாரு, நான் இந்த திருச்சபையில 15 வருஷமா ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். ஆனா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னை பற்றி எவ்வளவு துர்ச்செய்தியை பரப்ப முடியுமோ அவ்வளவு துர்ச்செய்தி நீங்க பரப்புனீங்க. இந்த துர்ச்செய்தியை பரப்புற ஆர்வத்துல ஒரு பாதிய நீங்க ஆண்டவருடைய நற்செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆர்வம் காமிச்சிருந்தீங்கன்னா இந்த தேசம் சந்திக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி கண்ணீரோட அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். நான் வேணும்னே தான் அன்னைக்கு நான் சேவ் பண்ணேன். அப்படி நீங்க இந்த துர்ச்செய்தியை எல்லாருக்கும் பரப்புவீங்கன்னு எனக்கு தெரியும், இதனால என் பேர் கெட்ட பேராகும்னு எனக்கு தெரியும். ஆனா இதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவது நீங்க நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்ற ஒரு தாகத்துல தான் அதை பண்ணேன்னு சொல்லி அந்த போதகர் கண்ணீரோட அந்த சபைக்கு பேசும்போது அந்த சபையார் மனம் திரும்பினாங்க. இன்றைக்கு நம்ம வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. சமாதானம் இல்லாம இந்த பூமி தவிச்சிட்டு இருக்கு. 4 நல்ல வார்த்தையை அவன் காதுகளை கேட்க முடியல. டிவியை திறந்தா நெகட்டிவ் நியூஸ், மொபைல திறந்தாலும் நெகட்டிவ் நியூஸ். நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறிச்ச பயம், நிறைய பேருக்கு யார்கிட்ட போய் எத்தனையோ அடிக்ஷன்ல சிக்கிட்டு யார்கிட்ட போய் எப்படி ஆலோசனை கேட்க தவிக்கிற ஒரு இளைஞர் சமுதாயம். இதுக்கு நடுவுல திருச்சபை நம்முடைய கடமையை மறந்து மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இது நம்ம மேல விழுந்த கடமை இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார், உலகத்தால தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரு. அப்போ இந்த உலகத்தாலையும் ஒரு சமாதானம் கொடுக்க முடியும். அந்த சமாதானம் டூப்ளிகேட்டான சமாதானம். ஆனா இந்த உலகத்தால தர முடியாத ஒரு சமாதானம் இருக்கு, அதுதான் நிஜமான சமாதானம். அந்த சமாதானத்தை யார் ஒருத்தரால தான் தர முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் தர முடியும். ஏன்னா அந்த சமாதானத்தை அவர் சிலுவையில ரத்த சிந்தி சம்பாதிச்சார். அதனால அவர் மட்டும்தான் தர முடியும். அப்ப இந்த உண்மை தெரிஞ்ச நம்ம ஏன் இன்னொருத்தருக்கு சமாதானத்தை சொல்றது இல்ல தெரியுமா? நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. ஒரு மனிதன் உண்மையிலேயே ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றிருந்தான் அப்படின்னா, ஒரு மனுஷன் உண்மையிலேயே தேவனுடைய சமாதானம் அவன் வீட்டுல தங்கி இருந்துச்சு அப்படின்னா அவன் நிச்சயமா மற்றவங்களுக்கு அந்த சமாதானத்தை என்ன பண்ணுவான், கடத்துவான். அப்போ இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கே விசுவாசிகளுக்கே அந்த சமாதானத்துடைய வேல்யூ தெரியல. பணம் பணம்னா ஓடிட்டு இருக்கோமே தவிர இந்த மனுஷன் எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னா ஓடிட்டு இருக்கோமே தவிர மற்ற காரியங்களுக்கு தான் நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோமே தவிர மரியாதை போல அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிச்சு அவருடைய புத்தி கெட்டாத சமாதானத்தை இருதயத்துல பெற்று அதை மற்றவர்களுக்கு கடத்த நம்ம என்ன பண்ணிட்டோம், தவறிட்டோம். நீங்க அன்னைக்கு பாருங்க, மோசே ஆண்டவர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு என்ன பண்ணிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு.
அப்ப மோசே என்னாகமம் 13வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் என்ன பண்றாரு, நீங்க போய் கானான் தேசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நீங்க போய் ஜஸ்ட் வேவ் பார்த்துட்டு வாங்க, அங்கிருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, அங்கிருந்து சில ஆதாரங்களை திரட்டிட்டு வாங்க. அங்க இருக்கிறவங்க பலசாலிகளா பலவீனரா கூடாரவாசிகளா இருக்கிறாங்களா இல்லன்னா கட்டடம் கட்டி கோட்டைகள்ல இருக்கிறாங்களா, ஜஸ்ட் போய் ஒரு வேவ் பார்த்துட்டு வாங்க. இவங்களும் போய் ஒரு 40 நாள் பார்த்துட்டு வந்து அதுல ஒரு 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அங்க இருந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் பயமுறுத்துற மாதிரி பேசினாங்க, துர்ச்செய்தியை பரப்புனாங்க. ஐயோ, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கோலியாத் மாதிரி ஒவ்வொருத்தரும் பெருசு பெருசா இருக்கான், அவன் முன்னாடி நம்மலாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், நம்மளா சண்டைக்கு போறத பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசித்து கூட பார்க்க கூடாது. கானான் தேசத்தெல்லாம் மறந்துருங்க, அவன் முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், பூன் ஊதுனா நம்மளா பறந்து போயிருவோம். அந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ள பயத்தை விதைச்சு துர்ச்செய்தியை விதைச்சு கடைசி அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, 14வது அதிகாரம் பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல இதை கேட்டு இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராத்திரி முழுக்க அழுகிற அளவுக்கு பயத்தையும் துர்ச்செய்தியையும் அந்த 10 பேர் வந்து என்ன பண்ணிட்டான், ஜனங்களுக்குள்ள விதைச்சிட்டான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய துர்ச்செய்தி ஜனங்களை நாங்க திரும்பி எகிப்துக்கு, எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்க எகிப்துக்கே போறோம்ன்ற அளவுக்கு, மறுபடி பாவ வாழ்க்கைக்கே திரும்பி போயிடுறேன், மறுபடி நான் அடிமையா இருக்கிறதுக்கே நான் போயிடுறேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சபைக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. இத கேட்டுட்டு யோசுவாவும் காலேபும் நெஞ்சில அடிச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அந்த ஜனங்கள் வந்து நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கு, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு விலகிட்டு இவங்க என்னெல்லாமோ சொல்லி பாக்குறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நம்ம கூட இருந்து யுத்தத்தை நமக்காக அவர் ஜெயிச்சு தருவார், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை அவரே நிறைவேற்றுவார்னு காலேபு யோசுவாவும் எவ்வளவு சொன்னாலும் அது என்னப்படவே இல்லை, எடுபடவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, நல் வார்த்தைகளை நற்செய்தி அறிவிக்கிறவங்களை கல்லெறிறதுக்கு இவங்களை கல்லெறிவோன்னு சொல்ற அளவுக்கு இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. அப்போ நீங்க உட்கார்ந்து நெகட்டிவ் நியூஸையும் துர்ச்செய்தியையும் அடுத்தவங்களுடைய வீழ்ச்சியையும் நீங்க பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி அருவருப்பா தெரியும், நீங்க ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்ப மாட்டீங்க. அந்த ஜனங்கள் யோசுவாவும் காலேபும் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்றாங்க, ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி இறை வார்த்தையை கூறி அறிவிக்கிறாங்க. அந்த இறை வார்த்தையை அவங்க நம்பல, அவங்க கல் எடுத்து யோசுவாவும் காலேபையும் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத தன்னுடைய சொந்த இமேஜினேஷனை சொன்ன அந்த 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தியை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ துர்ச்செய்தியினால நம்ம இருதயத்தை நிரப்பணும் அப்படின்னா, துர்ச்செய்திகளால் நம்ம மற்ற மனிதர்கள்ட்ட பேசணும் அப்படின்னா, துர்ச்செய்திகளை பேசணும் அப்படின்னா அவர்கள் நற்செய்தியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களை வழிவிலகி போக செய்யறோம் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இன்னொரு உதாரணம் பாருங்க, இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது ஒரு 10 வாலிபரை அழைத்து, நீங்க நாபால்கிட்ட போய் ஒரு உதவி கேளுங்க, போன உடனே நீங்க எப்படி உதவி கேட்கணும் அப்படின்னா, என் பேரை சொல்லி ஈசாயின் மகன் தாவீது என்ன அனுப்பி வச்சிருக்கிறான்னு போய் சொல்லி அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இந்த உதவியை கேளுங்க. பாருங்க எவ்வளவு கிருபை பொருந்திய வார்த்தைகளை சொல்லி தாவீதினுடைய ஆட்கள் நாபால்கிட்ட உதவி கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு நாபால் என்ன சொன்னாரு தெரியுமா, 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் என்பவன் யார், யார் அவன், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கானா இஸ்ரவேல்ல, யார் அவன், ஈசாயின் குமாரனா, அப்படி ஒருத்தன் எங்க இருக்கிறான், ஏங்க சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தெரியாதா, கோலியாத்தை ஒரே கல்லால அடிச்சு கொல்லும் போதே அவர் எல்லா பக்கமும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. எவ்வளவு அற்பமா எவ்வளவு அலட்சியமான வார்த்தைகளை பேசுறான் பாருங்க. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் இந்த நாட்கள்ல நிறைய பேர் இருக்கான். சொல்லாம கொள்ளாம எஜமான் வீட்டுல என்னத்தையாவது களவாண்டுட்டு இல்லைன்னா சொல்லாம கொள்ளாம எஜமானுக்கு தெரியாம ஓடி போறவன் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். அந்த மாதிரி எவனாவது ஒருத்தனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க எவ்வளவு துர்ச்செய்தி, எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறான் பாருங்க. என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததை எடுத்து இன்ன இடத்தார் என்று அறியாத மனுஷனுக்கு நான் கொடுப்பேன், எவனா தெரியாத ரோட்ல வரம் போறவனுக்கு நான் எடுத்து கொடுக்க முடியுமா என் சாப்பாட்ட, போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. இந்த வார்த்தை தாவீதுக்கு கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும்,
ஒரு ராஜா ஒரு சாப்பாட்டுக்கு பசியில வறண்டு போய் இருக்கிற தனக்கும் தன் ஜனங்களுக்கும் ஒருவேளை சாப்பாடு, உங்க மேய்ப்பர்கள் எங்க கூட இருக்கும்போது நான் உங்களை கண்ணியமா பார்த்துக்கிட்டோம் ஐயா, உங்க மேய்ப்பர்களுடைய பொருள் ஒரு நாள் கூட திருடு போனது கிடையாது ஐயா, நாங்க அவங்களை அவ்வளவு ரெஸ்பெக்டா பார்த்துக்கிட்டோம், உங்க ஆளுங்களை நாங்க டீசென்டா நடத்தினோம், அந்த நன்றி கடனுக்காக தான் உன்கிட்ட சாப்பாடு கேட்கிறோம்னு சொல்லி அனுப்புனா இவன் எவ்வளவு கீழ்த்தரம். ரோட்ல வரம் போறவனுக்குலாம் நான் என் சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியுமா? தாவீதுனா எவனே எனக்கு தெரியாது, போய் சொல்லுப்போ. அன்றைக்கு கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசின, துர்ச்செய்தியை பரப்பின அந்த 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? கானானுக்குள்ளேயே போகல. துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் வாழ்க்கையில எந்த நல்ல காரியமும் நடக்காது. இங்க நாபால் இவ்வளவு கேவலமா பேசின உடனே ராஜா என்ன பண்ணிடணும்? நாபால் வீட்டுல ஒரு நாய் கூட உயிரோடு இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி கொலை வெறியில வரும்போது, அபிகாயில் சொல்லி ஒரு சத்தியத்தை நேசிக்கிறவ நேர்மையான மனுஷி, அவ போய் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறா பாருங்க, இறை வார்த்தைகளை சொல்றா பாருங்க. அப்போ அங்க என்ன மாற்றம் வருகிறது? 25வது வசனம், என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மகனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறான். ராஜா தயவு செஞ்சு நீங்க இந்த தீமையை செஞ்சிடாதீங்க. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்க கண்ணியத்தை நீங்க இழந்துடாதீங்க. இவனெல்லாம் வெட்டி கொள்றதுக்கு ஆண்டவர் உங்க கையில வாழை கொடுத்தாரு. இவனெல்லாம் அடிச்சு கொள்றதுக்கு ஆண்டவர், இவன் வீட்டு நாயை வெட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களை ராஜாவாக்குனாரு. உங்க கண்ணியத்தை கெடுத்துறாதீங்க. நீங்களாம் ரெட்டிப்பான கனத்துக்குரியவங்க, அவ்வளவு சீப்பான செயலை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி இந்த அபிகாயில் வந்து இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே தாவீதுக்கு இருந்த கோபம்லாம் போயிடுச்சு. இந்த அக்டோபர் மாசம் 2025 வருஷம் 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கொலோசியர் 4:6. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உங்கள் பேச்சு எப்பொழுதும் கிருபை உள்ளதாகவும் உப்பால் சாரமேறியதாகவும் இருக்க கடவுது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. பெரியநாள் என்ன பண்ணுவா? அண்ணால ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டே இருப்பா. அண்ணாளுக்கு குழந்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் தான் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தாரு தவிர எல்கானா ஆரோக்கியமா தான் இருந்தார். அவளுக்கு அண்ணாளுக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் எல்கானா கிடையாது. எல்கானாவை யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் எல்கானா என்ன பண்ணாரு? அண்ணாளை ரொம்பவும் நேசிச்சார். அண்ணாள்கிட்ட அவர் எப்ப பேசினாலும் எப்படி பேசுவாரு? இந்த பாருமா, நானே உனக்கு ஒரு பிள்ளை தானே, 10 பிள்ளைங்க பிறந்தாலும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஈடாகுமா? ஏன் கவலைப்பட்டு இருக்க? அப்படிப்பட்ட வார்த்தைகளை அண்ணாள்கிட்ட அவர் பேசினதுனாலதான் நான் விசுவாசிக்கிறேன் சாமுவேல் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் முன்னாவே தீர்மானிச்சிருந்தார், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பெனினாலோட சேர்ந்து எல்கானாவும் அண்ணால திட்டி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா எத்தனை வருஷமா பிள்ளை பெக்காம நீ இருந்துகிட்டே இருப்ப? என்ன நானும் இப்ப ஏன் மேல ஒரு தப்பு இல்ல, உன்கிட்டதான் ஏதோ குறை இருக்கு. எத்தனை வருஷமா காத்துட்டே கிடக்கிறது? என்ன அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? அவ எத்தனை பிள்ளை பெத்துட்டா பாரு. என்ன ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம நீ என்ன அவமானப்படுத்திட்டு ஒரு எதிரே பெண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு சந்தானம் வேணும்னு பார்த்தா ஒண்ணும் என்னமா நீ சொல்லி எல்கானாவும் பெண்ணினாலும் சேர்ந்து திட்டி இருந்தா அண்ணால் ஒருவேளை தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் எல்கானாவினுடைய கிருபை பொருந்திய வார்த்தைகள் ஒரு சாமுவேலை இந்த பூமிக்கு தந்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கிருபை பொருந்திய வார்த்தைகளை நீங்க மக்கள்கிட்ட பேசி பாருங்க, உங்க வாழ்க்கையில பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். நாவுக்கு காவல் வைக்கும். அனாவசியமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்குது. தயவு செய்து இந்த 2025 வருடத்துல அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம முடிவெடுப்போம். கொலோசியர் 4:6 தான் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய வாக்குத்தத்தத்துல ஒண்ணா இருக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இனிமே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளா இருக்கும். நான் யார்கிட்ட போய் உட்கார்ந்து பேசினாலும் துர்ச்செய்தியை பேச மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யார்கிட்டயாவது பேசினா கூட பொறணி பேச மாட்டேன். இன்னொருத்தருடைய வீழ்ச்சியை பேச மாட்டேன். நான் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். என்னுடைய சிந்தையை மறுரூபமாக்குங்க. என் வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்க அறிந்தோ அறியாமலோ நாங்க துர்ச்செய்திகளை பரப்பி இருந்தாலோ அடுத்தவங்களுடைய நெகட்டிவா உட்கார்ந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பொழுத போக்கி இருந்தாலோ தயவா எங்களை மன்னிங்க சுவாமி. எங்க கண்களை திறங்க சுவாமி. எதற்காக நீங்க எங்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கியிருக்கீங்க? எதற்காக நீங்க எங்களுக்காக பூமியில வந்தீங்க? எதற்காக நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களுக்கான சமாதானத்தை சம்பாதிச்சீங்க? எங்களுக்கான மீட்பை சம்பாதிச்சீங்க. எங்களை மீட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு சுவாமி. எங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
எங்களை தெரிந்தெடுத்து நீங்க இங்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நாங்க மற்றவர்களுக்கு நற்செய்தியை பரப்பதான் நாங்க இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கோமே தவிர யாரை பற்றின துர்ச்செய்தியை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அதை பரப்புறதுக்கு நாங்க அழைக்கப்படலைன்றத இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி சுவாமி. அதன்படி நாங்க எங்க வாழ்நாள் முழுவதும் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மற்றவர்கள்ட்ட பேச எங்களுக்கு கிருபை தாங்க. சமயத்துக்கேற்ற வார்த்தையை ஒரு மனுஷன்கிட்ட பேச எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க அனாவசியமா உட்கார்ந்து பொழுத போக்கவே கூடாது சுவாமி. நாங்க ஞானம் உள்ளவர்களா இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இன்றிலிருந்து எங்க வாழ்க்கை மாறட்டும், எங்க வார்த்தை மாறட்டும், எங்க நடவடிக்கை மாறட்டும், எங்க ஸ்பிரிட்ல ஆண்டவரே எங்களுடைய சிந்தையில ஒரு மறுரூபத்தை தாங்க சுவாமி. எங்களுடைய திங்கிங் பேட்டர்னே மாறட்டும் சுவாமி. இனிமேல் எங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மிடத்தில் ஆட்களை சேர்க்கக்கூடிய வார்த்தைகளா இருக்க வேண்டும் என்று, அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று மனதார ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், ஆவி